பொறுமை, அது விடுதலைக்காக மக்கள் அனைவரும் பாடுபட்ட காலம். அப்போது பாலகங்காதர திலகரிடம் வேலை செய்த சமையல்காரர் தான் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதாக கூறினார். திலகர் ஏன் என கேட்டதற்கு சம்பளம் போதவில்லை என கூறினார். திலகர், நான் 6 ரூபாய் கொடுக்கிறேன், ஆங்கில சர்க்கார் உனக்கு 24 ரூபாய் கொடுக்கிறது, ஆக 30 ரூபாய் உனக்கு போதவில்லையா என கேட்டார். சமையல்காரர் திகைத்தார். ஏனெனில் திலகருக்கு அவர் ஒற்றர் என 6 மாதம் முன்பே தெரியும். இருந்தும் விழிப்புடன் பொறுமை காத்தார். இந்த பொறுமை இன்றைய இளைய தலைமுறையிடம் இருக்கிறதா? பிறர் உங்களை காரணமின்றி திட்டுவதாகவும் குறை கூறுவதாகவும் நீங்கள் நினைக்கலாம். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதற்காக அலட்டிக் கொள்ளாதீர்கள். மனிதர்களால் காயங்களும் நிகழ்வுகளின் இழப்புகளாலும் நீங்கள் துன்புற்றாலும் அந்த சூழ்நிலையில் அமைதியும் நிதானமும் ஓர் வலிமையான ஆயுதம் என்பதை உணருங்கள். கடவுள் பொருட்களை முழுமையாக பார்க்கிறார். மனிதன் பொருட்களை பகுதியாக பார்க்கிறான். மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்திடமிருந்து நிகழ்ச்சிகளை பிரித்து நிகழ்காலத்தில் மட்டுமே பார்க்கிறான். கடவுளுக்கோ முன் நடந்ததும் பின் நடக்கப் போவதும் தெரியும். அதனால்தான் கடவுள் பூரணமான நியாயத்தை காண்கிறார். நீங்களே திகைக்கும் நேரங்களில் உங்களை நீங்கள் கடவுளின் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கலக்கம் அடைய மாட்டீர்கள். பழிச்சொற்களை ஏற்றுக்கொண்டால் அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். யார் அறிவார், பிறர் உங்களை நிந்திக்கையில் நீங்கள் மௌனமாக கடக்கும் வளர்ச்சியின் உயரமே அவர்களுக்கு அது சிறந்த பதிலாகவும் அமையக்கூடும்.